அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாசனை, அதாவது 48 நாள் ஒரு மண்டாடி உபாசனை எடுக்காமல் நீங்கள் அஷ்ட கர்மத்தை எப்படி செய்யலாம், அதுக்கு உண்டான பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் என்கிட்ட வர்றவங்க வந்து எனக்கு ஒரு மண்டலம் உட்காந்து பூஜை பண்ண, சில பூஜை ஒரு மண்டலம் இருக்குது, 21 நாள் பூஜை இருக்குது, 11 நாள் பூஜை இருக்குது. எனக்கு அப்படி உட்காந்து செய்ய முடியல சாமி, எனக்கு நிறைய தடங்கள் வருது, கொடுக்கு வலிக்கு அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, நிறைய சொல்லுதாங்க. அதே மாதிரி அந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறமே அவங்க எடுத்த வேலைகள் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது, அப்போ எங்களுக்கு படிக்கிறதுக்கு 48 நாள் ஆகுது, அதை முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாற்றி கொடுக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு உபாசனை எடுத்து முடிச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு எல்லாம் நடக்கும். அப்படி என்றைக்குமே நடக்காது. அந்த 48 நாள் நீங்கள் ஒரு பூஜை எடுத்து நீங்கள் பண்ணுதீங்கன்னா அந்த 48 நாள் வந்து உங்ககிட்ட இந்த தெய்வத்தை கொண்டு வரதுக்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை பண்ண தான் அந்த வேலைகள் வந்து சீக்கிரமாக நடக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு பூஜை வைக்கிங்க, ஒரு 40 நாள் ஆகுது அப்படின்னா ஒரு 4-5 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த 40 நாளில் இருக்கிறது ஒரு 30 நாள் ஆகும். அப்படி படிப்படியாக நமக்கு சீக்கிரமாக நடக்கும். இது நிறைய பேர் தெரியாமல் நான் பூஜையை முடிச்ச உடனே நான் பூஜை வச்சேன், 1 வாரம் ஆகிட்டு 10 நாள் ஆகிட்டு எதுவும் நடக்கலை அப்படிம்பாங்க. அதனால இப்போ எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறது எப்படின்னா, இது வந்து உங்களுக்கு நீங்கள் உபாசனை மாதிரி எடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாள் வந்து எங்கள் இடத்துக்கு நீங்கள் வரணும். அது நைட்டு தங்கணும்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் காலையில் வரணும். வந்து நான் உங்களுக்கு என்னைக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லி இது பண்ணிட்டு நீங்கள் இங்கே உட்காந்து ஒரு 1000 நான் உங்களுக்கு சில விஷயங்கள் கொடுப்பேன், அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் 48 நாள் பூஜை பண்ணாமல் அதுக்குண்டான விஷயங்களை உங்களுக்கு நான் ஒரே நாளில் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு அஷ்டகர்மம் மொத்தம் 8, அந்த அஷ்டகர்ம 8ஐயும் எப்படி செய்யணும், அதுக்கு எப்படி நம்ம பயன்படுத்தணும், எப்படி பாவ பிடிக்கணும், எப்படி நம்ம எந்திரம் வரையணும், அந்த அஷ்டகர்ம 8ஐயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கு உண்டான மையை ஒன்று ரெடி பண்ணி கொடுத்து உங்களுக்கு இந்த ஜால வித்தை ஒன்று நமக்கு வரும். அது உங்களுக்கு அந்த மஞ்சளில் அந்த இது எடுத்து நம்ம கொழுப்பு எடுத்து நம்ம பண்ணியிருப்போம், அதையும் நிறைய பேர் கேட்காங்க. அதனால் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நான் ஒரே இதில் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்குற வேலையை அது செய்யும். இல்லைன்னா நம்ம சும்மா வந்து நிறைய வந்துட்டு நான் நெட்டில் வீடியோ பார்த்தேன், நிறைய வீடியோ பார்த்தேன், வசியத்தை அதே மாதிரி பண்ண நடக்கலாம்பாங்கன்னா, அந்த நீங்கள் ஒரு பூஜை பண்ணுதீங்கன்னா அந்த பூஜையை வந்து ஒரு பவர் எடுத்து செய்யணும். அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து நீங்கள் இங்கே ஒரு நாள் வரணும். நான் படியிலெல்லாம் போட்டு உங்களை பூஜை பண்ண வச்சு அந்த ஒரு பவரை வந்து உங்களுக்கு நான் உடம்புல இறக்கி வச்சுருவேன், அது இது பண்ணி வச்சுருவேன். வச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இங்கே வந்துட்டு போகிறீங்க, ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் வீட்டில் போய் எந்திரம் வரைஞ்சி நீங்கள் அஷ்டகர்மம் என்ன செஞ்சாலும் சரி உங்களுக்கு நடக்கும். அதுக்கு உண்டான அந்த அஷ்டகர்ம 8க்கு உண்டான எந்திரம், அதுக்கு உண்டான மந்திரம், அதுக்கு உண்டான மையை நான் எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து நான் உங்களுக்கு இது பண்ணிடுவேன். நீங்கள் 48 நாள் உட்காந்து பூஜை பண்ணணும், 21 நாள் உட்காந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நேரில் கிளம்பி இங்கே வரணும், நேரில் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த பூஜை வந்து நீங்கள் பூஜை பண்ணாமல் எல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க போய் நீங்கள் நேரில் வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு போனீங்க, எல்லாம் வந்து பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போன 2 நாள் கழிச்சு நீங்கள் பூஜையை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் ஒரு வசிய பூஜை நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கு, அவன் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம், ஒரு வசிய பூஜை செய்யலாம். அப்படி என்னன்னா அந்த உபாசனை இருந்து உங்ககிட்ட வர்ற தெய்வத்தை நீங்கள் இங்கே வந்து ஒரு நாள் பூஜை பண்ணதில் ஒரு நாள் கூட டைம் இருக்காது, மிஞ்சி போனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகாது. அதுலேயே உங்களுக்கு எல்லாம் முடிச்சு ரெடி பண்ணி கொடுத்து உங்களுக்கு எதுக்கு டைம் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஷ்டகர்மத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அந்த டைமில். அதாவது வசியம் பண்ணால் எப்படி பண்ணணும், ஒரு 2 மோகனம் பண்ணால் எப்படி பண்ணணும், ஸ்தம்பனம் மாறணும், இதெல்லாம் பண்ணால் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூஜையை முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுப்பேன். அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காலைல வந்தால் கூட நீங்கள் சாயங்காலம் கூட நீங்கள் கிளம்பிடலாம். உங்களுக்கு அப்படி நீங்கள் உங்களால் எனக்கு பூஜையில் உட்கார முடியலை அப்படின்னா நீங்கள் உட்கார முடியலைங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் நேரில் வந்து ஒரே நாளில் உட்காந்து எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அஷ்டகர்மம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு உண்டான மையை மற்ற கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுப்பேன். இப்படி உடனே எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுக்கேன். நன்றி.